சாமி சரணம். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குட்டி மினி விலாக் தான் பார்க்க போறீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மினி விலாக் வந்து எதுக்கான மினி விலாக்னு பார்க்குறீங்களா, வேற எதுவும் இல்லை. இது வரைக்குமே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நாள் பூஜை போட்டது அண்ட் செகண்ட் நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சாமிங்க எல்லாருமே சேர்ந்து நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணது, அப்புறம் பெரிய கோயிலுக்கு போனது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து தேர்ட் டே, இதுதான் 3வது நாளுக்கான பூஜை. அண்ட் 3வது நாளுக்கான காலையிலையும் மத்தியானமும் நம்ம வந்து ஐயப்பனுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணது நீங்கள் பார்க்க போகிறீங்க. 3வது நாள் காலையிலே வந்து ஆப்பிள் அண்ட் வந்து கற்கண்டு, நாட்டு சக்கரை இதெல்லாமே வச்சு ஐயப்பனுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணோம். அப்படியே மத்தியானம் வந்து இலையில சாப்பாடு போட்டு அந்த அம்மா வந்து குழம்பு செஞ்சுருந்தாங்க, அது எல்லாமே போட்டு அப்புறம் அப்பளம் எல்லாம் வச்சு ஐயப்பனுக்கு வந்து மத்தியானம் விரதம் பண்ணும்போது அவருக்கும் ஃபஸ்ட்டு படையில் போட்டுட்டு அவருக்கு நல்லபடியாக வந்து எல்லாமே ப்ராசஸிங்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு நம்ம வந்து கற்பூரம் காமிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து பாருங்கள், நான் வந்து கரெக்டாக பண்ணுறேன்னா இல்லையான்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சது தான் பண்ணுறேன். போன வருஷம் கற்றுக்கிட்டது எல்லாமே இந்த வருஷம் வந்து பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பஜனைக்கு நிறைய பூஜைக்கெலாம் நாங்கள் போனோம் இல்லையா போன வருஷம். ஸோ அங்கே என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அது எல்லாமே வந்து நான் ஃபாலோ பண்ணேன். எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது, எதுவுமே குறை வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாள் பூஜையிலையுமே உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டேன். நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வேண்டுதல் சொல்லியிருந்தீங்க. அது எல்லாத்தையுமே வந்து இந்த 3 நாள் வந்து வீட்டில் வந்து அந்த அம்பலத்தை வந்து ஐயப்பன் இருக்கிறப்போ நல்லபடியாக உங்கள் எல்லாருக்காகவும் சேர்த்து பூஜை பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நாங்கள் வந்து ஐயப்பனுக்கு படையல் கொடுத்துட்டு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், விரத சாப்பாடு. அது மட்டும் இல்லாமல் காலையில் பார்த்திங்கன்னா ஆப்பிள், கற்கண்டு, நாட்டு சக்கரை, மத்தியானம் வந்து ஐயப்பனுக்கு வந்து சாப்பாடு இதெல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ ஈவினிங் வந்து அம்மா வந்து அந்த லெமன் சாதம் செஞ்சுருந்தாங்க. லெமன் சாதம் அண்ட் வந்து பாதாம் பால் வந்து ஐயப்பனுக்கு வந்து நல்லபடியாக படைச்சி இந்த 3வது நாளுங்கிறதுனால அவரை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு நல்லபடியாக வந்து அவருக்கு படையல் கொடுத்தோம். ஐயப்பன் வந்து நம்ம வீட்டில் 3 நாள் இருந்ததுமே நமக்கு வந்து நல்லபடியாக வந்து அவரை நல்லபடியாக சிறப்பாக பார்த்துக்கிட்டோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு. நாங்கள் பார்த்துக்கிட்டது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட் மூலிமா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய். சாமி சரணம்.